Hi all, welcome back to our session. So CA bytes பார்த்துட்டு இருக்கோமா? இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் பார்த்தோம்? லிக்னோசாட் பார்த்தோம், ஆஸ்ட்ராஹின் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அன் அப்டேட் ரிகார்டிங் இஸ்ரோஸ் ரீசன்ட் சேட்டலைட் லான்ச். ஓகேவா? ஸோ நவம்பர் நைன்டீன் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜிசாட் 20. ஸோ வாட் இஸ் திஸ் ஜிசாட் ரிகார்டிங்? ஸோ இந்த ஜிசாட் வந்து எதோட பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகேவா? ஸோ ரிமோட் ஏரியாஸில் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா திஸ் ஜிசாட் 20. ஸோ இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் மைண்டில் எடுத்துட்டா போதும். ஸோ இந்த இஸ்ரோ வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நவம்பர் 19 ஃப்ளோரிடாவில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளோரிடா அப்படிங்கிறப்போ இஸ்ரோ யாரோட சேர்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜிசாட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து ஃப்ளோரிடாவில் இந்த ஒரு பர்டிகுலர் ஜிசாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரோவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்த ஒரு கொலாபரேஷன் தான் இந்த ஜிசாட் 20. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் தான் இந்த ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இஸ்ரோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ராக்கெட் லான்ச் சேட்டலைட் லான்ச் வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா அவங்களோட லான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய விஷயத்த இந்த ஒரு பர்டிகுலர் ஜிசாட் வந்து சிக்னிஃபை பண்ணி காமிச்சிருக்கு, ஷிஃப்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இந்த சேட்டலைட்டோட ஸ்பெக்கை வந்து பார்த்துக்கலாமா? வாட் ஆர் ஆல் தி ஸ்பெசிஃபிகேஷன் ரிகார்டிங் ஜிசாட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இதோடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஜிசாட்டோட வெயிட் வந்து 4700 கிலோகிராம். கொஞ்சம் கிடையாது, 4700 கிலோகிராம்ஸ் ஆஃப் வெயிட் இது. ஸோ எதனால நம்ம ஃப்ளோரிடாவோட அதாவது ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட்டை யூஸ் பண்ணோம்? நம்மளோட ராக்கெட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரோ கிட்ட என்ன இருக்குன்னா லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்குது, LVM-3 ராக்கெட் வந்து நம்ம வச்சுருக்கோம். பட் அதோடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா 4000 கிலோகிராம் மட்டும்தான் இதால் கேரி பண்ணிட்டு போக முடியும். பட் ஜிசாட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4700 கிலோகிராம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பேஸ் எக்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கே ஹை பேண்ட், ஓகேவா, கே பேண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹை த்ரூபுட் வந்து கிடைக்கும். எதில் அப்படின்னா கம்யூனிகேஷனில் அவுட்புட் நல்லா இருக்கும். கே பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து எத்தனை வருஷமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது டிசைன் பண்ணப்பட்டது வந்து 14 இயர்ஸுக்கு ஸ்பேஸில் இது வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆப்ரேஷனில் இருக்கும். இன் ஆப்ரேஷனில் 14 இயர்ஸ் ஸ்பேஸில் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தாச்சு. கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஜிசாட் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாஸில், ஓகேவா, ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஆக்சஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான், இன்டர்நெட் ஆக்சஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜிசாட்டை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரொவைட் பண்ண போகுது அப்படின்னா இன்ஃப்ளைட் இன்டர்நெட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. இன்ஃப்ளைட் இன்டர்நெட் சர்வீஸை வந்து ஏர்பிளைன்ஸில் ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகேவா? இன்ஃப்ளைட் இன்டர்நெட் சர்வீஸ் ரிமோட் ஏரியாஸில். அடுத்து ஏர்பிளைனில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இன்ஃப்ளைட் இன்டர்நெட் சர்வீஸை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜிசாட் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ளைட்டை வந்து நம்மளோட மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் போட சொல்லிடுவாங்களா? பட் ரீசெண்டாக ஏர்பிளைன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏர் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களோட ரெகுலேஷன்ஸில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இந்த இன்ஃப்ளைட் இன்டர்நெட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜிசாட்டை லான்ச் பண்ணியிருந்துருக்காங்க. சரியா?
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இஸ்ரோ அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸுக்கும் இஸ்ரோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட், கமர்ஷியல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த GSAT தான். ஸோ வேறு எதுலெல்லாம் இஸ்ரோவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2025ல் அஸ்ட்ரோனட்ஸை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஐ திங்க் இட் இஸ் ரிகார்டிங் ககன்யான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேயுமே நம்ம யார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோடு தான் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ GSAT 20 அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கீ பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இட் இஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டலைட் மெயின்லி டிசைன் டு என்ஹான்ஸ் இந்தியாஸ் இன்டர்நெட் கேப்பபிலிட்டி. ஸோ இதில் பேலோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா K-band பேலோடு தான் யூஸ் பண்ணுறோம். இதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன? 14 இயர்ஸ். ஸ்பேஸில் இது 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இஸ்ரோவோட ஹெவியஸ்ட் ராக்கெட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா LVM. இதோடைய கேப்பபிலிட்டி 4000 கிலோகிராம் மட்டும்தான். பட் நம்மளோட சேட்டலைட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சேட்டலைட் 4700. அதனால என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறோம், யூரோப்பியன் கம்பெனி. ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை தாண்டி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் நம்ம உள்ளே பார்த்தோம். ஓகேவா? ஸோ எதுக்காக இதை லான்ச் பண்ணுறோம்? ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஆக்சஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ளைட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ளைட் இன்டர்நெட் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஏர்பிளேனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏர் அத்தாரிட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரெகுலேஷன்ஸில். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையுமே கவர் பண்ணிக்கலாம். மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.